இந்தியா பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடா மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சா அதுக்கான பதில் ஆமா, அது மட்டும்தான். காரணம், இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் கொடுமையோ இல்லை வேறு விதமான பிரச்சனைகளோ தொடர்ந்து நடந்த வண்ணம் தான் இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கங்கா நகருங்கிற பகுதியில் 13 வயசு ஸ்கூல் பிள்ளைய கிட்டத்தட்ட 5 நாளாக ஒரு 30 நாய்கள் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை இப்போ மீட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாலும் ஸ்டில் அந்த பிள்ளை அன்கான்சியஸாக தான் இருக்காங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இதில் சம்மந்தப்பட்ட ஒரு சிலரை கைது பண்ணிட்டாங்க, ஒரு சிலரை இன்னும் கைது பண்ணலை. புரியுதுங்களா? இந்த விஷயத்த ஏன் நான் இப்போ பதிவு பண்ணுறேன்னா, இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ இதை எல்லா உலகமே இதை உற்று நோக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு பிள்ளைய 30 பேர் கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது சாதாரண விஷயமா இதை கடந்து போக முடியாது. புரியுதுங்களா? அப்போ இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னா, இவங்கள நம்ம சட்டப்படி தர்மப்படி அவங்க கோர்ட்டில் சரண்டர் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் சரியான இதுன்னு சிலர் சொல்வீங்க. ஆனால் ஒரு தந்தையா ஒரு சக மனிதனா நின்று யோசிச்சோம்னா இதுக்கான பதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான். புரியுதா? அந்த பெண் அனுபவித்த வழி அது மாறவே மாறாது. அதே மாதிரி அவங்க தாய் தந்தை அனுபவிக்கிற வழியும் அது எந்த காலத்துலேயும் மாறவே மாறாது. அந்த பொண்ணு இனிமேல் எத்தனை வருஷம் சென்று அந்த பொண்ணு நார்மல் லைஃப் வாழ போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தரப்போகிற அந்த மரண தண்டனை ஒரு விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ அவங்கள என்கொயரின்னு சொல்லி கூட்டி போய் இந்த 1 வருஷம் 2 வருஷம் அந்த கோர்ட்டில் அவங்கள ஆஜர்படுத்தி கொண்டு போய் இதெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறத விட நீங்கள் பிடிச்ச நொடி அந்த நாய்களை அங்கேயே சுட்டு கொண்டுட்டீங்கன்னா ஓரளவு, அதாவது அதை முழுமையாக அதை நிவர்த்தி பண்ண முடியாது, ஓரளவு ஆச்சும் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய நன்றி கடனாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த நாய்களை நீங்கள் கோர்ட்டில் சரண்டர் பண்ணுறேன் இல்லை போராடி வாதாடி தண்டனை வாங்கி தரேன்னு சொல்லி காலம் தாழ்த்தாமல் அவனுக்கு அந்த மாதிரி நாய்கள் எல்லாம் ரோட்டில் வச்சு என்கவுண்டர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தமே அந்த தவறை மறுபடியும் செய்ய மாட்டான். வாழ்க வையகம்.